காஞ்சிபுரத்தில் உள்ள வழக்கருத்தீஸ்வரர் கோயிலின் ஆணி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. முன்னதாக வழக்கருத்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரம் அருகே எழுந்தருள செய்தனர். பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து நந்தி உருவம் பொறிக்கப்பட்ட கொடியினை ஏற்றினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டியில் உள்ள வைகுண்டவாச பெருமாள் கோயிலின் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக வேத மந்திரங்கள் முழங்க 4 கால யாக பூஜைகள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் அடங்கிய கடத்தை கோயில் விமானத்திற்கு எடுத்து சென்று கோபுர கலசத்தின் மீது ஊற்றி குடமுழுக்கு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அருளை பெற்றனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் திடீரென்று 100 மீட்டருக்கு கடல் உள்வாங்கியதால் மீனவர்கள் அச்சமடைந்தனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளிலும் 1000த்திற்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளிலும் மீனவர்கள் மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள சுமார் 100 மீட்டர் அளவிற்கு கடல் நீர் உள்வாங்கியதால் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் தரை தட்டி நின்றது. காலநிலை மாற்றம் காரணமாக கடல் நீர் உள்வாங்குவதும் சிறிது நேரத்தில் இயல்பு நிலைக்கு திரும்புவதும் நடைபெறும் எனவும் யாரும் அச்சப்பட வேண்டாம் எனவும் மத்திய கடல்வள ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கோவை மாநகர சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த சாரல் மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேற்கு பருவக்காற்று மற்றும் மழைக்காலம் துவங்கியதிலிருந்து கோவையில் கடந்த சில நாட்களாக சாரல் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் பெய்த சாரல் மழையால் நகரின் பல்வேறு பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதை அடுத்து பனிமூட்டம் மற்றும் மழை காரணமாக சாலையில் செல்லும் போது எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாததால் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டபடியே வாகன ஓட்டிகள் சென்றனர். தென்காசியில் ரயில் வரும் வேளையில் ரயில்வே கேட் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் நடந்துள்ளது. தென்காசி மாவட்டம் சுருண்டையில் இருந்து கேரளா நோக்கி கனிம வளங்களை ஏற்றி சென்ற லாரி ஒன்று அகரக்கட்டு பகுதியில் உள்ள ரயில்வே கேட்டின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ரயில்வே கேட்டின் ஒரு பகுதி முழுவதுமாக சேதமடைந்த நிலையில் ரயில்வே ஊழியர்கள் உடனடியாக அவசர காலத்திற்கு பயன்படுத்தப்படும் செயினை வைத்து வாகன ஓட்டிகளை இருபுறமும் நிறுத்தியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது.